ஏசாயா எழுதிய தீர்க்கதரிசன புத்தகம் 10:16. ஆகையால் சேனைகளின் ஆண்டவராகிய கர்த்தர் அவனை சேர்ந்த கொழுத்தவர்களுக்குள்ளே இழப்பை அனுப்புவார். ஆமென். கொழுத்தவர்களுக்குள்ளே என்ன அனுப்புவார்? இழப்பை. இன்னைக்கு நல்ல பணக்காரங்க என்ன பண்றது இல்ல, சாப்பிட முடியறது இல்ல. ஏன்? சுகர். கூடு குடி. அன்னைக்கெல்லாம் ஏழையும் யாரும் வசதி இல்லாதவங்க கூடு குடிச்சோம். இன்னைக்கு பணக்காரன் என்ன குடிக்கிறான்? கூடு குடிக்கிறான். ஏன்? முடியல, மகிமை போச்சு. அப்போ தேவ பிள்ளையே, நீ நினைத்தது சாப்பிட்டீனா அதுக்கு கூட நன்றி சொல்லு. எனக்கு ஆசைப்பட்டதெல்லாம் சாப்பிடுறோம். என்னைக்காவது ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இருக்கீங்களா? சொல்லுங்க. நீங்க ஒரு ஸ்வீட் சாப்பிடுறியா? ஆண்டவரே எனக்கு சுகர் இல்லையே, உனக்கு ஸ்தோத்திரம் இல்லையா? அப்போ நீ என்ன செய்வாரா? கொழுத்தவர்களுக்குள்ளே கர்த்தர் என்ன அனுப்புகிறார்? இழைப்பை அனுப்புகிறார். அவங்களால சாப்பிட முடியாம அனுப்புறார். அந்த மகிமை அவங்களை விட்டு என்ன பண்ணிரும்? எடுத்து போடுகிறார். ஒருவனுடைய இச்சை அவனுடைய மகிமையை இழக்க காரணமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே போறாங்க. ஐயோ, என் ஜனங்களுக்கு உணவு வேணுமே, பசியோடு இருப்பாங்கன்னு சொல்லி தூதர்கள் உண்ணுகிற வானத்தின் மன்னாவை தேவன் கொடுத்தார். அல்லேலூயா. ஆனா என்னைக்கு அவங்க இச்சையினால அகப்பட்டார்களோ அன்றைக்கு அந்த மகிமை நின்று போயிற்று. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, உன் ஆசீர்வாதத்துக்கு தடை இதுவா கூட இருக்கலாம். நீ ரொம்ப போஜன பிரியனா இருந்த ஆசீர்வாதம் நின்று போய்விடும். தேவனுடைய கோபம் வரும். அதிகம் என்ன பண்ணக்கூடாது? போஜன பிரியனா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த போஜன பிரியம், இந்த இச்சை என்ன பண்ணும்னா தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்க விடாது. நீ ரொம்ப ஆசைப்பட்டீனா ஆண்டவர் உனக்கு என்ன சொன்னாலும் காதுல ஏறவே ஏறாது. அல்லேலூயா. பாத்தீங்களா எப்படி எல்லாம் வருது? பாத்தீங்களா? ஒரு சாப்பாடுங்கிறீங்க, அந்த சாப்பாடு இவ்வளவு காரியம் பண்ணும். நான் சாப்பாடு மட்டும் இல்ல, உங்களுக்கு எதெல்லாம் ஆசை? பண ஆசையா, பொருளாசையா, இல்லையா?